இதுல எவ்வளவு தெரியுமா? 40 இருக்கு. இவங்களோட கேள்வி என்ன தெரியுங்களா? அவங்களோட கேள்வி வெத்தலை பாக்கு இல்லாமே அவங்க நாளமாகும். வருதா உள்ள? ஐயா நீங்க வைக்க பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் உங்களோட கேள்வியே சொந்த வீடு தான். அதான் கரெக்டான. அவங்க என்ன ராசி நட்சத்திரம்? இது உங்க 3 பேருக்கு சேரும். இங்க இருக்குது. யாராவது மீனத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் யாராவது மீன் வந்துச்சா? மீனில் போதுங்களாம்மா? இதெல்லாம் இப்போ தான் இவங்க வார்த்தை கலக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ இப்போ லக்ன ராசி வந்துச்சுங்களா? முதல்ல அவங்க குடும்பத்துக்கு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு முதல்ல சோழி பிரசனை பார்க்கும் பொழுது அவங்க ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறது யாராவது பேசணும். அதுக்கப்புறம் சோதிப்பார். இப்போ வச்சிருக்கிறது இவங்க திருச்சியத்தில் வச்சிருக்காங்க. வீடு எப்போ கட்ட முடியும், எப்போ அமையும்? அதான் நம்ம கேள்வி. நீங்க எடுக்கலையா? ஏதாவது சென்டா எடுக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. எங்க உட்காந்துருக்குங்க? எதிர்த்து உட்காந்துருக்கு. யார் மிதனம்? அவங்க மிதனம். எங்க ஒரு முறை எழுதிங்க. அவங்க ராசி நட்சத்திரங்கள் கரெக்டா உட்காருங்களை கேட்ச் பண்ணி அங்கதான் உட்காருது. உட்காருங்க. தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் ஒரு முறை எடுங்கய்யா. துலாத்திரம் உட்காருங்க. தெரிஞ்சுக்கலையா? துலாத்திரமா? அம்மா இதை எடுத்துருக்காங்க. அம்மா இங்கே பாருங்க. இது வந்து மிச்சம் வந்துருக்கு. கரெக்டாக மிச்சம் சரியாப்பா? அம்மா இங்கே பாருங்க. 3வது சோல் எடுத்துருக்காங்க. கரெக்டா அமர்த்தி. உங்க பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம்? அஸ்வினி, பரணி, கிருத்திக, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், பூரம். நம்ம வீடு வந்து மாநாடு முடிஞ்சது வீடு கட்டிடுவோம். மாநாடு காசு மாநாடு முடிஞ்சு வீடு கட்டிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க ஒரு புண்ணியத்தை செஞ்சுட்டு வீடு கட்டுறீங்க. மாநாடு என்பது 1000 பேசுறாங்க. இப்ப நான் சம்பாதிக்கிற காசு போய் சொன்னா எதை நான் போதும்? என்கிட்ட என்ன கலை இருக்காது பேசுறேன். என்ன
காரணம் அவங்க சிம்மத்தில் வந்துச்சா இல்லையா? சிம்மம் இந்த இடத்துல வந்துருக்கு சோதி கரெக்டுங்களா? சிம்மம் வந்திருக்கா இல்லைங்களா? சிம்மம்னா என்னங்க? தலைமை. அப்ப தலைமை ஆகி 2வது மாநாடு ஜெயிச்சுட்டாங்கன்னா அடுத்த புண்ணியமும் அந்த வருஷத்துலேயே உங்களுக்கு லோன் கிடைக்கும், சொத்து பிடிப்பீங்க, வீடு கட்டுவீங்க, இத்தனை பேருக்கு விட்டு சாப்பாடு போடுவீங்க. புண்ணியத்தை நாங்களும் வரலாம். அது கண்டிப்பா ஒரு 3 நாத்தனா 2 மச்சான் இருக்கா. 56ல கட்ட வீடு. அது கொஞ்சம் தான் எனக்கு அமௌண்ட் வரும். அந்த பொண்ணு பூர நட்சத்திர சிம்மராசி. எக்ஸாக்டா பூர சோதி எப்படி இருந்துச்சு எடுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா? சரி, ஒரு கை எடுங்க. அவங்க வயசு அதை இங்க வச்சிருக்க சோதி சின்ன சின்ன நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் பதில். இப்ப கல்யாணத்தை பத்தி கேட்டீங்கல்ல, வயசுங்க சரியா? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். புரியுது? அந்த பொண்ணு சிம்மராசி. கரெக்டா அவங்களுக்கு சிம்மத்துல வருது. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா கல்யாணத்துக்கு உறுதியா இருக்குது. இவங்க ஆடம்பரமான வேலைகள், வீடு வாசல்லாம் கட்டியாச்சுன்னா கல்யாணம். வீடு கட்டிட்டு தான் கல்யாணம்னு சொல்லுதுங்க. ஏன்னா 4ஆம் பாவம் வீடு, அதை தாண்டி சோதி வந்துருச்சு. அப்ப வீடை கட்டி கல்யாணம் அந்த பொண்ணு. புரியுதுங்களா? 4ஆம் பாவம் வீடு தாண்டி வந்துருச்சுன்னா சோதி. அப்ப 4ஆம் பாவம் வீட்டை கட்டினீங்கன்னா நான் 5ஆம் பாவத்துக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நான் பழிய மாட்டேன் அப்படி. ரைட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். ரைட். வள்ளுவர் வாக்கு பழிக்கணும். யார் போச்சுன்னா மொத்தம் ஒரே சொல்லிடுவோம். உங்களுக்கு எதை பிரச்சனை? உங்க நட்சத்திர ராசியில தெரியுங்களா? நீங்க அந்த பையத்தை கொண்டு வச்சிருங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன? இப்ப பார்த்து சொன்னீங்க வண்டி போட முடியும். வண்டி போடுங்க. அவ்வளவுதான். இதுல என்ன தெரியுங்களா? நம்ம இந்த பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஐயா உங்களுக்கு
மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகும்? இது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இவர் சோவியும் வரவே இல்லை கரெக்டா? இவங்க வச்ச இடத்துக்கு சோவி வரவே இல்லைங்க. சரி, இப்போ இந்த இடத்துல துலாமில் வந்து முதல் சோவி வந்துச்சா, மகரமும் குடும்பத்தில் வச்சுக்கிற சோவி. இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து குழந்தைக்காக ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கரெக்டுங்களா ஐயா? ஆனால் அவங்களோட ஒரிஜினலாக அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தடையாக இருக்கும். இதுக்கு டெஸ்ட் பேபியோ இல்லாட்டி உயிர் சக்தி எடுத்து வைக்கிறதோ இப்படித்தான் அவங்க வந்து இயற்கை குழந்தை இல்லாமல் டெஸ்ட் பேபி மூலியமாக தான் ட்ரை பண்ணணும் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படிதான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஃபெயிலியர் இருக்காது. அது கொத்து வர பண்ணிடுறாங்க. இது கவுண்டிங் பண்ணியது. இது வந்து கவுண்டிங் அப்படின்னா அவங்களோட உயிர் சக்தி வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, அப்போ காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்துல சோதி வந்து 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியத்தால் குழந்தை. அங்கே சோதி உட்கார்ல புரிச்சுங்களா? இங்கே எழுதிச்சுங்களா உட்கார்ல இல்லைன்னா இப்போ மகரம் வந்து குரு நேசம். மகரத்தில் அப்பவும் சனியோட வீடு. அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட காரியம் இந்த 12 முடிச்சு 12, 13, 14, 15 இவரோட ராசி இங்கே 15 வரைக்கும் இங்கே காமிக்கவே இல்லை கரெக்டுங்களா? அப்போ மிதுன துலாம் 9 சோவி இருக்கு. குரு வீட்டையே வச்சாலும் 3 சோவி, ஒரு சோவி இங்கே இருந்தால் கூட அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போது குழந்தை பாய்க்கிறதுக்கு 2 பேருக்கு சாப்பிட சொல்லுதுன்னா ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்த்துங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தை வரும்னு சொல்லுது. அதான் புரியுதுங்களா? அவங்க கேட்க மாட்டாங்க, அதான் விஷயம். அதான் சொல்றேன். இப்போ சோவி உட்கார்ல இல்லைங்க. இது ஏன் அப்படின்னா மகரத்தில் சோதியும் குடும்பத்தில் சோதி வந்தா இவங்க குழந்தைய ட்ரை பண்ணுறதுக்குள்ள இவங்க வீட்டில் ஒரு இறப்பு காரியம் நடக்கும். நினச்சிட்டாயா? இறந்து அப்போ இவங்க குழந்தை எப்பெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் ஒரு இறப்பு செய்தி இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த உயிர் வாழ்றதுக்காக கேட்குறீங்க, அது போயிருக்கு. அப்போ சகல சரியாக வருது. அப்போ இந்த குரு வீட்டிலேயே வந்திருக்கனால 9ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் தாய் வழி குழந்தை, 9ஆம் இடம் 3வது குழந்தை. அப்போ மாற்று தாய் எடுத்து வளர்த்துற குழந்தை வளர்த்துக்கிட்ட இல்லை. இப்போ ஒத்து வர மாட்டாங்க. இது வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தெல்லாம் கொண்டு வாங்க. அந்த முடக்கை கண்டுபிடிச்சு அந்த முடக்கு போயிட்டு வந்து அது முடிவாதான் போகிறாங்க. அது அது அப்புறம் பார்த்துக்கலாம். சோழியில சொல்கிறேன், குழந்தை பையத்தை காமிக்கிட்டே இல்லைங்கிறேன். கிடைக்கும்னா கிடைக்கும் இல்லை காமிக்கணும். அதான் வந்து 7 தானே வருது. 7ஆம் இடம் மனைவி தானே ஒத்துக்கிற பண்ணி தானே 7ஆம் இடம் தானே. அவங்களை திருத்த முடியாது. அவங்க மைண்டே 1/2 மணி நேரம் வருது. இல்லை, இது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். குழந்தை கிடைக்குங்கிறது ஜாதக தெரிஞ்சு வரதுக்கு முதல்ல அந்த மாதிரி தெளிவாக இருக்கிற 1% பார்த்துக்கலாம். அப்புறம் நல்லா இருக்கு. நேரடி குழந்தை பிறகு தாம்பத்தியத்தால் உயிர் உருவாகி ஒரு குழந்தை வெளியே கொண்டு வர இந்த பிள்ளை அதை மட்டும் சரி பண்ணிட்டு அது ரெடியாகும். அது வெயிட் பண்ணும். சரிங்களா? அடுத்த அப்புறம் அடுத்தது அம்மா சோழி பார்த்தீங்களா? டக்கு டக்குன்னு